சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி பயிற்சி பலன்கள். சனி பயிற்சி பலன்கள் 2025 காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி பகவான் மீனராசிக்கு பாத்தீங்கன்னா 11 மற்றும் 12ஆம் அதிபதியா வருவார். லாபஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதியா வருவார். இப்போ உங்க ஜென்ம ராசிக்கே வர போறார். சனி பயிற்சி எப்ப நடக்கும்னு பார்த்தோம்னா வர்ற மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 சனி பாத்தீங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 12 இருக்க சனி உங்க ஜென்ம ராசிக்கே வர்றாரு. இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு 7.5 சனியில இப்ப ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது. ஜென்ம சனின்னா உங்க உடம்பு மேல சனி வரப்போகுதுன்னு அர்த்தம். தலை முதல் கால் வரைக்கும் சனியோட தாக்கத்துல இருக்க போறீங்கன்னு அர்த்தம். மீனராசி நேர்களுக்கு பாருங்க, இனிமேல் தான் பிரச்சனை ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும். இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சி கிடையாதுங்க. ஜென்ம சனியிலையும் அஷ்டம சனியில தான் ஒருத்தருக்கு நிறைய பாடங்களை சனி பகவான் கத்துக் கொடுப்பாரு. தப்பு பண்ணதுக்கு கண்டிப்பா அந்த காலகட்டம் தண்டனை கிடைச்சே தீரும். அதனால ஒரு சனி கர்மகாரகன் சனின்னு சொல்றாங்க. சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாயம் கர்மம் செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்ப உங்க ராசி மேல வர்றதுனால மனக்குழப்பத்தை கொடுப்பாரு அந்த காலகட்டங்கள்ல. இந்த பதிவு பாத்தீங்கன்னா மீனராசி நேர்கள் பயன்படுத்துறதுக்காகவும் அப்படியே எதுவும் கிடையாது. சரிங்களா? ஒரு எச்சரிக்கையான பதிவு தான். கவனமா இருங்க. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல நீங்க அலர்ட்டா இருக்கணும்னு அதுக்காக தான் நம்ம அந்த பதிவு போட்டிருக்கோம். சரிங்களா? நல்ல விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ராசியில் இருக்க சனி என்ன பண்ணுவாருன்னா மனக்குழப்பத்தை கொடுப்பாரு, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாரு, நம்பி ஏமாறுற மாதிரி வரும். நிறைய ஏமாறுற மாதிரி வருங்க இந்த ஜென்ம சனியில. மீனராசி நேர்களுக்கு ஒரு நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம். இப்ப ராசிக்கு சனி வரனால என்ன பண்ணுவாருன்னா உடம்புல ஹெல்த்ல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும். தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளும் உருவாக்கும். கவனமா இருங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும் நீங்க. சரிங்களா? மீனராசி நீங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. நீங்க எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். இப்போ 7.5 சனி உங்களுக்கு முதல் ரவுண்டா, ஃபர்ஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, இல்ல 3வது சுத்து, தேர்ட் ரவுண்டான்னு பாருங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி சில பலன்கள் கொடுக்கும் சனி. இளம் வயதில் இருக்கவங்களுக்கு லவ் ஃபெயிலியர், மன உளைச்சல், படிப்புல நாட்டமின்மை, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும். நடுத்தர வயதில் இருக்கவங்க தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும். வயதானவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களை சனி பகவான் கத்துக் கொடுப்பாரு. சில பாடங்களை கத்துக் கொடுப்பாரு. பண விஷயத்துல கவனமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கவே கூடாதுங்க. இந்த சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கவே கூடாது. பிசினஸ் எல்லாம் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், நான் சொந்தக்காரங்களோட தொழில் பண்றேன், மாமா மச்சம் கூட சேர்ந்து பண்றேன், நான் வெளியாட்கள் கூட தான் சேர்ந்து பண்ணல, நான் சொந்தக்காரங்களோட நண்பர்களோட தான் பண்றேன்னால ஏமாந்துட வேண்டாம். சங்கடங்கள் ஏற்படும், மனக்கசப்பு வரும். இந்த 2.5 வருஷம் 2025 இருந்து 27க்குள்ள நிறைய பிரச்சனைகளை பார்க்க போறீங்க. நிறைய சோதனைகளை மீனராசினிகள் அனுபவிக்க போறாங்க. அது சந்தேகமே கிடையாது. கொஞ்சம் அலர்ட்டா இருந்துட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை ஓரளவுக்கு தடுத்துக்க முடியும். பண விஷயத்துல கவனமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. வண்டி வாகனத்துல கவனமா போங்க. ஹெல்த்தை பாத்துக்குங்க. மெயினா பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பப்போ ஹெல்த் செக்அப் பண்ணிக்கங்க. குடும்பத்துல பிரச்சனை வரும். இந்த காலகட்டங்களில் குடும்பத்துல பிரச்சனை வரும். கணவன் மனைவி பிரிவினை, இந்த மாதிரி எல்லாம் இந்த ஜென்ம சனியில் தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? புதுசா லவ் வருதுங்க சார், நாங்க பண்ணலான் இருக்கணும், அது வேலைக்கே ஆகாதுங்க. 2.5 வருஷம் கண்டிப்பா 2.5 வருஷத்துல பிரிவினை தான் ஏற்படும். லவ் ஃபெயிலியர் வரும். கவனமா இருக்கணும். சரிங்களா? வாகனத்துல கவனமா போங்க. இரவு நேர பிரயாணங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்பா அம்மாவோட ஹெல்த் கவனமா பாத்துக்குங்க. உங்களோட ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்குங்க. யாருக்கும் கடன் கொடுத்துறாதீங்க. வெளியே கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இந்த காலகட்டங்களில் பணம் திருப்பி வராது. மற்றபடி இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் நீங்க திருமணம் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. திருமணம், புத்திர பாக்கியம், இதெல்லாமே இந்த 2.5 வருஷ காலகட்டங்களும் நடந்துடும். ஒரு சில பேர் கணவனோட மனைவி விட்டு வெளியூர், வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய அந்த மாதிரி வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தொட்டு பிரியறது அது உங்களுக்கு சங்கடம் தானே. ஏதோ ஒரு பிரச்சனை சனி கொடுப்பாருங்க. இந்த காலகட்டங்களில் நடக்கும். வேலையில கவனமா இருங்க. தொழில கவனமா இருங்க. வேலையை மாற்றக்கூடாது. ஒரு சில பேர்லாம் பாருங்க, இந்த ஜென்மசனியில தான் வேலையை மாத்துவாங்க. அப்ப ஏன் தான் மாத்தணுங்கிற மாதிரி இருக்கும். வேலையை மாத்திர வேண்டாம். இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கங்க, காப்பாத்திக்கங்க. சரிங்களா? வேலையை விட்டுட்டு அதுக்கு அதிகமா சம்பளத்துக்கு கூப்பிடுறாங்க போனீங்கன்னா இங்க இருக்கிற விட அங்க அதிகமா பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கும். மன உளைச்சல் கொடுப்பாங்க. வேலையில ஒர்க் ப்ரெஷர் அதிகமா கொடுப்பாங்க.
அதனால கவனமா இருக்கணும். சரிங்களா? கூட பிறந்தவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கவங்க யாரு, நண்பர்கள்லாம் யாரு, கூட இருக்கவங்க யாரு, அவங்களோட உண்மையான முகம் என்ன, காசு பணம்னா என்ன, பணம் எப்பேற்பட்டது எல்லாமே தெரிய வரும். இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் தெரிய வரும். அதனால மீனராசினியர்கள் கவனமா இருக்கணும். ஏற்கனவே ஃபுல்லா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, இருக்கிற காசுல கரைஞ்சு போயிட்டு இருக்கு, உங்களுக்கு விரைய மேல விரையமா தான் போயிட்டு இருக்கு. அதனால மீனராசினியர்கள் பண விஷயத்துல கவனமா இருக்கணும். சொந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. கூட்டு தொழிலுக்கு எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம். நீங்க கூட்டு தொழில் பண்றேங்க சார், சொந்தக்காரங்க முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த சொந்தக்காரங்களை வச்சு பண்றேன், அவங்க கிட்ட தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். சங்கடம், மனக்கசப்பு வந்துடும். கடன் தேவையில்லாம கடன் வாங்க வேண்டாம், தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது, தேவையில்லாம கடன் வெளியே கொடுத்துட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் தாங்க அப்பா அல்லது அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல இது ஒரு பிரச்சனை கொடுக்கும். சனிங்கிறது என்ன, ஒரு இருள் கிரகம். அந்த இருள் கிரகம் உங்க ராசிக்கு மேல வர்றதுனால, உங்க உடம்பு மேல இருக்கிறதுனால ஒரு வாய் விட்டு கதறி அழுகிற மாதிரி சூழ்நிலைகளை தான் உருவாக்குவார். மனக்கசப்பு கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, சோம்பேறித்தன்மை, கஷ்டங்கள், பிரச்சனைகள், கண்டங்கள் எல்லாத்தையும் இந்த சனி கொடுப்பார் ராசி மேல வர்றதுனால. அதனால மறுபடியும் சொல்றேன், பண விஷயத்துல கவனமா இருங்க. உங்க உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்குங்க. அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், சொந்த தொழில் எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம். ஷேர் மார்க்கெட் அதிலெல்லாம் அந்த பக்கமே போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அந்த பக்கமெல்லாம் எதுவும் போயிடாதீங்க. முக்கியமா ஹெல்த்தை பார்த்துக்குங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. இதை மட்டும் பார்த்துட்டீங்கனாலே சின்னதா ஏதோ பிரச்சனை வந்துட்டு போகுமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனை பாதிப்பு சனி கொடுக்க மாட்டார். ஆனா கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். சனி வந்து வேற சில விஷயங்களை டைவெர்ட் பண்ண வரவங்களை வேலை வழி தவறி போற வைப்பார். இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் பழக வைப்பார் இந்த சனி பகவான். அதனால கவனமா இருக்கணும். சரிங்களா? கேர்ஃபுல்லா இருங்க மீனராசினியர்கள். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், அனுபவங்கள் கிடைக்கும். கவனமா இருக்கணும். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. 6-8 தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜென்மசனி பிரச்சனை பெருசுப்படுத்தும், 100% பாதிப்பு கொடுக்கும். உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, நீங்க என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்க கர்மா என்ன, நீங்க நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் வயதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தா வயதுக்கு தகுந்த சில விஷயங்கள் நடக்கும். அதை பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா, நம்ம 100% அக்யூரேட்டா துல்லியமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.